ஆல் மண்டே மார்னிங்கே ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டாங்க. அதனால் லஞ்சுக்கு நானும் பாப்பா மட்டும்தானேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பாலாக்கீரையெல்லாம் ரைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சண்டே வாங்கி தந்துட்டாங்க. ஒரு கட்டு கீரை இங்கெல்லாம் 30 ரூபாங்க. பாலாக்கீரை வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு கூட்டம் வச்சு கொடுக்கறத இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் என்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கேரட், உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு பிடிக்குங்கிறனால உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவிச்ச பாலாக்கீரையில் வந்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் வந்துட்டு மல்லி இலை, இந்த 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ½ அன் ஹவர் ஊற வச்சு இந்த பாஸ்மதி ரைஸுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 2 விசில் எடுத்துட்டோம்னா பாலாக்கீரை பிரியாணி மாதிரி ரெடி ஆயிடும். கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லாம் 4-5 ரெசிபி தான் இருக்கும். கூட்டு, கடையல், பொரியல், குழம்பு. பிடிச்சிருக்கோ பிடிக்கல கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.